ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகள் குட்டி டே டு நைட் என்னெல்லாம் ஃபுட் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்னெல்லாம் பண்ணனோ அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மார்னிங்க்கு வந்து இட்லியும் தக்காளி சட்னி, காரத்துக்கு வந்து 2 பெப்பர் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். மத்தியானத்துக்கு வந்து பீக்கங்காய் போட்டு பருப்பு சாதம். இது வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே போட்டு பண்ணிவிடுவேன். நமக்கு பண்ணுற மாதிரி தான், ஆனால் காரத்துக்கு எதுவுமே சேர்க்காம பண்ணுவேன், அவ்வளோதான். ஜீரகம் கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 10 மாதம் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஹாஃப் நேந்திரம் பனானா வந்து வேக வச்சு அதில் நடுவில் இருக்கும்ல கருப்பு கருப்பாக அந்த விதை மாதிரி, அதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுவேன். எப்போவுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதை தான் வந்து மசிச்சு கொடுப்பேன் அவங்களுக்கு. இன்ன வரைக்குமே நான் வேக வச்சு தான் கொடுக்குறேன், ராவா இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. அவங்களுக்கு வந்து வேக வச்சு சாப்பிட்டா தான் எனக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால் நான் அப்படி தான் கொடுத்துட்ருக்கேன். அடுத்து வந்து இது வந்து சவுதி டேட்ஸு, ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லா டேட்ஸை விட இந்த இந்த டேட்ஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டு வந்து யூனிக்காக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது வந்து காலி ஆகிடுச்சு, அதனால் இதை ரீஃபில் பண்ணிவிட்டு நைட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருப்பேன். டேட்ஸை வச்சு ஒரு ரெசிபி பண்ணிட்டேன். அவளை வந்து நல்லா ஊற வச்சுட்டு முந்திரியும் ஊற வச்சிடணும். சுடு தண்ணியில் ஊற வச்சா சீக்கிரமாக ஊறிடும். அவல், முந்திரி, டேட்ஸ் இது எல்லாமே ஊற வச்சுட்டு இதை நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதில் கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் கஞ்சி செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. டம்மி ஃபில்லாக இருக்கும், நைட்டில் பசின்னு அழவும் மாட்டாங்க. இது வந்து நான் ஒரு 8 மணி வாக்கில் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். அப்போ தான் வந்து ஒரு டீப் ஸ்லீப்பு போவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.